டிசிப்ளின் பாத் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய டைம் நான் வந்து யோசிச்சிருக்கேன். 2019 என்னோட ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் முடிச்சு நான் வந்து இந்த ஒர்க் போகிற வரைக்குமே எனக்கு சுற்றிலும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகவே இருந்திருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. நான் எங்கே போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே எனக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு ரியலைசேஷன் நான் பண்ணாத வரைக்கும் ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்க எல்லாருமே படத்துக்கு போகிறாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நானும் போயிருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. நெவர். நான் போவே இல்லை. நான் வீட்டில் உட்காந்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் உடனே கால் பண்ணி கேட்குறேன், என்னடா இந்த மாதிரி படத்துக்கு போயிருக்கீங்க, நான் விட்டு போயிட்டீங்கடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ கூப்பிட்டா வரமாட்ட அப்படின்னு அவங்களே ஒரு அசம்ஷன் வந்து வச்சுக்கிட்டாங்க. தென் அதுக்கப்புறமேட்டு என்னோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே ஒரு டோட்டல் டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. அவங்களே திடீர்னு அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் அவங்கள அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் அரசல் பரசல் அவன் பேசினாலே வந்து உளறிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட இருக்குடா பேசுறீங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தா நோ நெவர் நான் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. நம்ம ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறோம், அவங்க நம்ம அப்படி நினைக்கல. இன்ஃபேக்ட் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை வந்து பிரேக்கப் பண்ணது, நீ வந்து ஒர்த் லெஸ்ரா அப்படின்னு சொல்லி சொன்னது, இப்படி எல்லாமே தொடர்ந்து அடிமேல் அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் தனிமைக்குள்ளே தள்ளப்பட்டேன். அந்த தனிமை என்னை தினம் தினம் கொல்லுச்சு. சைக்காட்டிஸ்ட் கிட்ட போனேன், ஸ்மோக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 15 இயர்ஸாக இருந்த ஸ்மோக்கிங் அந்த பீரியடில் அதிகமாக இருந்துச்சு. என்னோட ஸ்மோக்கிங் அந்த பீரியடில் அதிகமாக இருந்துச்சு. நான் ஃபேப் பண்ணது எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. என் லைஃபே இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். பட் டிசிப்ளின் தான் என் லைஃப்பை சேவ் பண்ணுச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறேன், ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட சைடு எஃபெக்ட்ஸை அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறேன், ட்ரிங்க்ஸ் குவிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரை சுற்றிட்டு இந்த பீப்புளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி சுத்தமாக கான்டாக்டே இல்லை அவங்களோடது. இப்படி எல்லாத்துலேருந்து வந்து தனியாக இருக்க ஆரம்பிக்கிறேன். பட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தனிமை ரொம்ப கொடியது, தனியாக இருக்கக்கூடாது, அது தப்பு. பட் ஐ திங்க் சாலிட்யூட் அப்படிங்கிறதான் என்னை எமோஷ்னலியும் மென்டலியும் இவ்வளோ நாள் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் ஒரு பொண்ணு என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, படத்தில் இருக்கிற ஹீரோ மாதிரி நானும் அவங்க பின்னாடி போகிறது, அவங்கள்ட்ட பேசுறது, இல்லை அவங்க கூடயே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக பேசுறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஓகேன்னு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறது. இன்ஃபேக்ட் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, எந்த பொண்ணு என்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே அப்படின்ருவேன். அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அவங்க வேல்யூஸ் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் எதை பற்றியுமே யோசிக்கிறது கிடையாது. பட் இப்போ நான் பீப்புளை ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரிஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் போக போக எனக்கு நான் முக்கியமா இல்லை அவங்க முக்கியமானு கேட்டால் எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம். என்னோட கிளைண்ட் எனக்கு இந்த கொஷின் கேட்டப்போ தான் எனக்கு இந்த கான்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணணும்னே தோணுச்சு. பிகாஸ் எத்தனையோ மென் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஒரு டிசிப்ளின் ஜர்னியில் இருக்கேங்க, நான் இந்த மாதிரி ஒரு பாத்தில் போயிட்டு இருக்கேங்க. ஆனால் சுற்றி இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட சுற்றுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, ஃபன் பண்ணுறாங்க. எனக்குள்ளே என்ன ஒரு பயம் வருதுன்னா, ஒருவேளை 30+ வரைக்கும் நான் இப்படியே தனியாகவே இருந்துருவேனோ, ஒருவேளை எனக்கு மேரேஜே ஆகாதோ, இந்த மாதிரி பயம்லாம் வருது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான பயம் என் கிளைண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு, இன்ஃபேக்ட் எனக்குமே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அன்ஃபெமிலியாரிட்டியை நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் ஏற்றுக்காது, அது ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு டிசிப்ளின் ஜேர்னி, புது ஹேபிட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி அதை ஃபெமிலியராக மாற்றுற வரைக்கும் நம்மளோட பிரெயின் என்ன சொல்லுன்னா, இங்கே பாரு இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப ஒரு அன்சர்டைனிட்டியாக இருக்குது, வேண்டாம் இதெல்லாம் நீ பண்ணாத, எல்லாரையும் மாதிரி இரு, இதுதான் உனக்கு கம்ஃபர்ட். இன்ஃபேக்ட் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, மாஸ்டர்பேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கலனாலும் அந்த விஷயத்த பண்ணுவேன். பிகாஸ் நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பார்க்க பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன். நான் ஸ்மோக் பண்ண எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் பண்ணுறேன், ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன்.
ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அந்த அன்ஃபெமிலியாரிட்டி புதுசா இருக்கு இல்லையா, நம்ம எடுத்தோடனே டபக்கடின்னு குதிக்கும் போது இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ நம்பர் ஒன் நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து டிக்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஹேபிட்ஸை. ஐ மீன் இந்த மற்ற யூடியூபர்ஸ் சொல்ற மாதிரிலாம் நான் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா ஓகே ஃபைன் நீங்க வந்து ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது இல்லை. எனக்கு ஒர்க் அவுட் ஆனது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 18 days வந்து ஸ்மோக் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா, திரும்பி வந்து என்னன்னா திரும்பி நான் லேக் ஆயிட்டேன் அப்படின்னா, திரும்பி ஓகே திரும்பி அந்த 18 days கண்டினியூ பண்ணினா நான் கொண்டு போவேன் தவிர, இல்ல டே 1 அப்படின்னு சொல்லி புதுசா நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நம்பர் 2 பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது. பியர் ப்ரெஷர் இல்லைன்னா சொசைட்டி சுற்றி இருக்கிற பீப்புள் சொல்கிறத பார்த்துட்டு, இல்லை அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி தான் நானும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் என் லைஃப்பில் நிறைய கான்சிக்வன்சஸ்க்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நீடியாக எமோஷ்னலி ரொம்ப வீக்காக ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்துட்டா என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி அந்த பொண்ணுக்கவே கொடுத்துட்டு நான் என்னோட கரியர் என்ன பார்க்கறது கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு. என் கரியர்ல என்னால் ஷைன் ஆக முடியல. த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் புக் படிக்கும் போது அதில் சொல்லியிருப்பாங்க, விமனுக்காக உன்னோட கோல்ஸை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. விமனுக்காக நம்மளோட கோல்ஸை நம்மளோட கரியரை இல்லை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 6 months என் கூட பழகின ஒரு பொண்ணு, திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, எனக்கு அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களோட ரியல் கலர் ட்ரூ கலர் வெளியே வரும் இல்லையா, ட்ரூ கலர் வெளியே வரும்போது எனக்கு அவங்க கூட அடாப்ட் ஆக முடியல, வேல்யூஸ் ஒத்து போல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு மேலே அதை கொண்டு போனால் நான் தான் அதிகமாக ஆன்சியஸாக மாறிடுவேன்னு சொல்லி நான் கட் பண்றேன் அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் 2 நாள் அமைதியாக இருந்தாங்க. 3வது நாள் பார்க்கும்போது என்னோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நிறையா பேர் கூட ஃப்ளர்ட் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்களோட லைஃப். பட் ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் இடத்த ஃபீல் பண்ண யாராலே முடியாத அளவுக்கு ஒன்று நீங்கள் இருக்கணும். 2வது இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம். மேபி அவங்க ஷார்ட் டேர்முக்கு போயிட்டு 4 பேர்ட்ட பேசலாம் பழகலாம், அதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல இருக்கும். பட் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பை அவங்க இழந்துருவாங்க. உங்களை மாதிரியான உண்மையான பர்சனை அவங்க இழந்துருவாங்க. ஆனா அப்படியே அவங்கள பாருங்க, அந்த சைட்ல இருக்கிற பீப்புளை பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாலியா சும்மா ஷார்ட் டேர்ம்ல சுத்துவாங்க, தப்பா பண்ணுவாங்க, லைஃப் ஃபுல்லா ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. மேபி வெளியே சந்தோஷமா ஹாய் மச்சி ஜாலியா இருக்கேன் அப்படின்னு காட்டிப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட ஸ்கூல் மேட் ஒருத்தன், எனக்கு அவனுக்கு ஸ்கூலில் சுத்தமாக ஆகாது. பட் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ரீசெண்ட் டைமில் ஒரு 6 months பிஃபோர் நான் அவனை பார்த்தேன். அப்போ நல்ல லீனாக சும்மா செம்ம ஆஸ்தட்டிக்காக இருப்பான். இப்போ நல்லா ரொம்ப உடம்பு போட்டு பொதன்னு இருக்கான். பட் ஆனால் அவன்கிட்ட வந்து செயின் இருக்குது, பைக் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அவனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 pounds. பட் ஸ்கூல் டைமில் நான் அவனை பார்க்கும்போது 60 pound ஆஸ்தட்டிக் ஃபிசிக்கில் இருப்பான். ஒரு வண்டி அவனால் தள்ள முடியல. என்ன வந்து அப்போ எல்லாமே ஒல்லி, நீ இப்படி இருக்க அப்படி. இப்போ நான் ஆஸ்தட்டிக்காக இருக்கேன். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உடனே காட்டிடாது. ஒரு 5 years 6 years. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி பீப்புள்லாம் அந்த 90% ஆஃப் த பீப்புள், உங்களை மாதிரி ஆம்பிஷியஸா இல்லாத பீப்புள் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே லைஃப்ங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம், நம்ம ஷார்ட் டேர்முக்கு இருந்தால் போதும், லாங் டேர்முக்கு நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள்லாம் லாங் டேர்முக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஒரு சிலரோட நர்வஸ் சிஸ்டமே அப்படிதான், அது எதுவுமே பண்ண முடியாது, ஒரு ஹைப்பர் விஜிலண்டா இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸாகவே இருக்கும் ஆக்சுவலி. இப்போ நான் ஹைப்பர் விஜிலண்ட் தான் ஆக்சுவலி. என்னாலாம் வந்து ஒரு ஹைப்பரா ஒரு விஷயம், பட் ஆனால் அதுதான் என்னோட ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு, என்னோட லைஃப் டாஸ்க் பண்ணுறதுக்கு எனக்கு அதான் ஹெல்ப்பாக இருக்குது. சீக்கிரமாக என்னால் ஒருத்தர் வந்து ஓகே இவங்க நம்ம வேல்யூஸ்ல வரும், என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது. ஸோ ட்ரூவான ரிலேஷன்ஷிப், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சாக்ரிஃபைசஸ் நீங்கள் பண்ணதான் ஆகணும். இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா முடியாது. யூ சி சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாருங்க, யூ சி கோ அண்ட் வாட்ச் எனி ஒன் சக்சஸ்ஃபுல் லைக் மணி, ஃபேம், கரியர், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இல்லை ரிலேஷன்ஷிப், எந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ் வேணும்னு அவங்கள பாருங்க. அவங்க லாங் டேர்ம்ல அதை பார்த்துருப்பாங்க, ஷார்ட் டேர்ம்ல பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ ஒன்ட் சே நீங்க யாருமே பேசக்கூடாது பழகக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. யூ கேன் கோ அண்ட் டாக் அண்ட் சோஷியலைஸ் வித் எவ்ரி ஒன், அது தப்பு கிடையாது. பட் ஒருத்தர் மேல எமோஷனல் டிபெண்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, நேற்று ஜிம்மில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன், ரைட்? ஸோ நேற்று நான் ஜிம்மில் வந்து போயிட்டு என்னோட ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன்,
அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி, ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால நான் அவன்கிட்ட நடந்த விஷயங்கள் இல்லை, அவங்க என்னோட வேல்யூஸ்குள்ளே வரல, இந்த மாதிரி எனக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே, அவனுக்கும் எனக்கும் ஒரு 6 months to 8 months கிட்ட ஒரு பழக்கம், ரொம்ப க்ளோஸ் அவன். ஸோ இப்படிலாம் நான் சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து இல்லை நானும் அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா. பட் அடுத்த நாள் போய் பார்க்குறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் நின்று வளைஞ்சிட்டு இருக்கான், அவங்களும் வளைஞ்சிட்டு இருக்கான். நான் யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு லோ வேல்யூ பீப்புள் என் லைஃப்ல வேண்டாம். ஐ ஜஸ்ட் நீட் டு கட். அதாவது நீ வந்து நான் பேசுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ போய் பேசுற, அதெல்லாம் பிரச்சனை, அது உன்னோட விருப்பம். ஆனால் என்கிட்ட வந்துட்டு நீ ஒன்று சொல்லிட்டு நீ அங்கிட்ட போய் வேற ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா, அது அவங்களுக்கு மேபி அது செட் ஆகலாம், அதெல்லாம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நார்மலாக இருக்கலாம். பட் நம்மள மாதிரி பீப்புளுக்கு அது நார்மலாக இருக்காது. கரெக்டா? நம்மள மாதிரி பீப்புளுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்ச அளவு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு 80 to 95% அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதான் நமக்கு அது ஹை குவாலிட்டி. நம்மள மாதிரி ஹை குவாலிட்டி பீப்புளுக்கு அதுதான் கரெக்டாக பிடிக்கும். பட் அதை விட்டுட்டு இல்லை நான் வந்து ஓகே நான் சொல்லுவேன் ஆனால் செய்ய மாட்டேன் அப்படின்னு பண்ணால், இது இந்த ஸ்டோரி பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் போடுறேன். பட் பிஃபோர் தட் யூ ஜஸ்ட் நீட் டு நோ அபவுட் திஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் எய்ம் ஃபார் த லாங் டேர்ம் திங்ஸ். லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நல்ல கரியர், நல்ல மணி வேணும்னா, ஷார்ட் டேர்மில் மற்றவங்க பண்ணுற எந்த விஷயத்தையுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கும் போது தான் வித்தியாசமாக தெரிவிங்க. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லாங் டேர்முக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கனால என்னோட பாடியை சீக்கிரம் எனக்கு வந்து பெருசாகணும் இல்லை, எனக்கு ஆஸ்தட்டிக்காக என்னோட பாடியை வந்து சூப்பராக செம்மையாக மெயின்டைன் பண்ணுங்க தான் என்னோட டார்கெட். ஸோ அப்படி நான் வந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, என்னோட மசில் பில்டிங் அது ஓகே. நான் நார்மல் டயட் தான், நான் டயட்லாம் பெருசாக எடுக்கிறது, நார்மல் சாப்பாடு தான், வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன். ஓகே, இந்த மாதிரி தான் என்னோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து நீ வந்து சீக்கிரம் பாடி ஏற்றணும், சீக்கிரம் இது பண்ணணும், இப்போ தான் அட்ராக்டிவ், அப்படிலாம் கிடையாது. எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதுதான் நான் பண்ணுவேன், ரைட்? இப்போதைக்கு என்னால் வந்து ஃபினான்ஷியலி டயட்ஸுக்கெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறதால நான் அது பண்ணல. நான் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். பட் ஆனால் நான் இந்த லாங் லாஸ்டிங், அந்த லாங் ரன்ஸ் போகிறது, லாங் வாக்ஸ் போகிறது, இது எல்லாமே எனக்கு ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணனால இன்னைக்கு வந்து ஒரு ரோப் ஒர்க் அவுட் வந்து ஜிம்மில் புதுசாக பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த பசங்களுமே போய் அந்த ஒர்க் அவுட் பண்ணல. லெட்ஸ் சே விவேகம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து இப்படி சக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார்ல, அந்த ஒர்க் அவுட். ஸோ நான் போனேன், ரோப்பை வாங்கினேன், சட்டுன்னு அடித்தேன், டக்குன்னு அடித்தேன். ஒரு 5 minutes கிட்ட அந்த ஒர்க் அவுட்டை நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் யாருக்குமே என் ஃபேஸை ஃபேஸ் பண்ண முடியல. பிகாஸ் அவங்க எல்லாமே இது வரைக்கும் நான் நினச்சிருந்த ஒரு பாயிண்ட் வேற. பட் என்னோட ரியல் ஸ்டாமினா, ரியல் பவரை பார்க்கும்போது யாருமே என்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கூச்சம் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் த லாங் டேர்ம் திங்ஸ் மே ஹெல்ப் யூ. உங்களை வந்து வித்தியாசமாக தான் காட்டும். உங்களை பார்த்து நக்கல் அடிக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த ஜேர்னிக்குள்ளே நீங்கள் வரணும். எல்லாருமே உங்களை ஏமாத்துறாங்க, முக்கால்வாசி யூடியூபர்ஸ். உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு. ஆனால் அதுக்கான பின்னாடி இருக்கிற கான்சிக்வன்சஸ் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? எவ்வளோ எமோஷனல் பெயின்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் தெரியுமா? எவ்வளோ மென்டல் பெயின்ஸை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணும் தெரியுமா? ஈஸி கிடையாது ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது. உங்களோட பழைய சரௌண்டிங் உங்களை விட்டு போயிடும். உங்களுக்கு பிடிச்ச பீப்புள் உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்கள் சின்ன சின்ன மற்ற பீப்புள் அனுபவிக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் திங்ஸை உங்களால் வந்து அனுபவிக்க முடியாது. அது வந்து உங்கள் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் மட்டுமே தான். ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் இதுல இந்த லாங் டேர்ம் திங்ஸ்ல நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. ஷார்ட் டேர்ம் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிக்காம போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து பொண்ணுங்களோட ஊர் சுற்றுறாங்க, நானும் ஊர் சுற்றணும், இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க, அவங்க அதெல்லாம் நானும் அப்படி இருக்கணும், இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்குது, நீ இப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா அந்த பயத்தை வச்சுக்கிட்டே தான் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் அந்த பயம் அதுக்காக நான் வந்து எது வேணா பண்ணுவேன்னு நினைக்கிறீங்கன்னா, மேக்ஸ் ஆஃப் டைம் என்ன மாதிரியான பாய்ஸ், என்னோட ட்ரைபில் இருக்கிற பீப்புள் இதை பண்ண மாட்டீங்க. என்னோட வாரியர்ஸ் இதை கண்டிப்பாக பண்ண மாட்டீங்கிறத நான் நம்புகிறேன். பிகாஸ் யூ ஜஸ்ட் நீட் அ லாங் டேர்ம் திங்ஸ். ஸோ நீங்கள் நிறைய அடிபட்டிருக்கனால தான் இந்த மாதிரி சேனல் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து திரும்பி அந்த அடிப்பட வேண்டாம், நான் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக தான் வரீங்க. அதனால் எனக்கு 100% தெரியும் நீங்கள் கண்டிப்பாக லாங் டேர்ம்க்கு எய்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ என்னோட ஸ்டோரி உங்களோட ஸ்டோரியோட இதாச்சுன்னா என்னோட ஷெட்யூல் லிங்க் இருக்குது. உங்களுக்கு என்னோட ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வாங்க. 30 minutes ஃப்ரீ செஷன். மேபி நான் அதை எப்படி ஷெட்யூல் பண்ணுறேங்கிறத இங்கே நான் காட்டுறேன். இல்லை நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் என்னோட சேனலில், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் ஸ்கெட்ச். அண்ட் இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஒரு வீடியோ இங்கே இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் செக் திஸ்.